லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அஜீஸ். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். கடந்த 2 நாட்களாக எடப்பாடி அந்த பாமக தேமுதிக கூட்டணி அதுல ஒரு விரிசல். ஏன்னா அந்த எம்பி பதவி கொடுக்கல, பல்வேறு விஷயங்கள்ல அந்த கூட்டணிக்குள்ள விரிசல் வந்திருக்கு. 2026 தேர்தல்ல திமுக கூட்டணி வலுவாக இருக்கு. அந்த கூட்டணியை உடைத்து விட்டு அந்த கூட்டணியில இருந்து ஒரு சில கட்சிகளை இழுத்து நம்ம தேர்தலை சந்தித்தா வெற்றி கிடைக்கும்னு எடப்பாடி முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இன்றைக்கு அவரு ஏற்கனவே வைத்திருந்த கூட்டணியிலேயே இன்றைக்கு ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அதற்கு அமித்ஷா குருமூர்த்தி அவர்களை ராமதாசை நோக்கி தூது அனுப்புறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது எடப்பாடி இந்த மெகா கூட்டணியை கட்டமைக்க தவறுறாரு, இல்ல இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்பக்கத்தில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் என்ன நினைச்சுக்கிறாரு, திமுக கூட்டணிங்கிறது ஒரு பொறி உருண்டை அப்படின்னு, அப்படியே அமைக்கினா உடஞ்சு போயிடும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது வெறும் பொறி உருண்டை அல்ல, கொள்கைகளால் இறுக பற்றி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மனிதநேய கொள்கையுடைய கூட்டணிங்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கணும். மக்கள் விரோத சக்திகளோட போய் கூட்டணி வச்சுட்டு அங்க இருந்து எப்படிடா இவங்களை பிரிச்செடுத்து அங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, இவரை மாதிரி அரசியல் புரிதல் இல்லாத ஞான சூனியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேற யாராவது இருக்க முடியுமா? மக்கள் விரோதம், தமிழ்நாட்டு மொழி விரோதம், தமிழ்நாட்டு நிலம் விரோதம், தமிழ்நாட்டு மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு வள்ளலார் சொன்னதா ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அப்படி நாங்க கடையை திறந்து வச்சிருக்கோம், எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. எஃகு போல உறுதியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை உடைச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கனவு காண்றாரு. அப்படின்னா இதை விட அரசியல் புரிதல் இன்மை வேற எதுவுமே இருக்க முடியாது. அரசியல் ஞான சூன்யமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்ங்கிறதான் மிக முக்கியம். அதை தவிர நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு மனக்கசப்பு இருக்கு. அதை தவிர பிஜேபி எப்பவுமே என்ன பண்ணும், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகளுக்குள்ள மனக்கசப்பை உருவாக்கி அவர்களுக்குள் ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி அந்த கட்சியை 2ஆக உடைக்கிறதா அவங்களோட ஒரே வேலையா இருக்கும் எப்பவுமே. அதைத்தான் இப்போது பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது மறைமுகமாக. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு போட்டியை உருவாக்கி, அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரு மனக்கசப்பை உருவாக்கி, அவங்க 2 பேரும் மல்யுத்த வீரர்கள் மாதிரி இப்ப ஒரே ரிங்ல ஏறி நிக்கிறாங்க. அதே மாதிரி தேமுதிக இலவு காத்த கிளி. ஏன்னா எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் பட்டை நாமம் சாத்தியாச்சு. அப்படிங்கும் போது எப்படி அவங்க ஒன்னா ஜெல் ஆவாங்க? அந்த கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி எதுவுமே என்டிஏ கூட்டணியில இல்ல. அதை தவிர பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்ததை அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் கூட ரசிக்கல, வரவேற்கலைங்கிற அந்த பல்ஸ் கூட புரியாம அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாருங்கும் போது இவர் எப்படி ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைப்பாரு? இவர் மெகா கூட்டணி இருக்கு வாங்க, மெகா கூட்டணி இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. 2026 தேர்தல் வந்து எங்களுடைய இந்தியா கூட்டணியை எங்களுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக பெரும் சக்தியாக வெற்றி அடைய வைத்து அடுத்த ஆண்டு இந்நேரம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றிருப்பார். அது வரைக்கும் இவர் மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை எடப்பாடி ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு. இப்ப பாஜக கூட்டணி வந்தது எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் தான். அத எடப்பாடி விரும்பாத விஷயங்கள்லாம் இப்போ தூது அனுப்புறாரு குருமூர்த்தி. பாமக ஒன்றிணைத்த அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், அது கூட்டணியோடு சேர்ந்தாதான் தேர்தலை வெற்றி பெற முடியும்னு அமித்ஷா நினைக்கிறாரு. ஆனா எடப்பாடி அதையும் விரும்ப மாட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? குருமூர்த்தி ஆமை புகுந்த வீடும் அறுப்படாதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல. குருமூர்த்தி புகுந்த எந்த கட்சியுமே உருப்படாது. அதற்கு முக்கியமான முதல்ல நம்ம பார்த்த காட்சி என்னன்னா, ஓபிஎஸ் அவர் குருமூர்த்தி சொன்னதால் தான் போய் ஒரு தர்ம யுத்தம் பண்ணார். ஞாபகம் இருக்கா? அந்த தர்ம யுத்தம் பண்ணதோட சரி, முற்ற முழுக்க ஓபிஎஸ் காணாமலே போயிட்டார். அவர் இருந்த இடமே புல் முளைச்சு போச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி இப்போ குருமூர்த்தி ஆமையாக டாக்டர் ஐயாவை பார்க்க போயிருக்காரு. ஆனா போன வேகத்துல மின்னல் அப்படின்னு ஓடுன ஒரு சினிமா காட்சி வரும்ல, அம்மா மின்னல் வந்து பாரு அப்படின்னு அவர் அப்படியே மின்னல் வேகத்துல ஓடி வருவார்ல, அந்த பொண்ணு ஓடி வருவாங்க. அது மாதிரி இந்த குருமூர்த்தி காலையிலே கிளம்பி சென்னையில இருந்து அங்க தைலாபுரம் போயிருக்காரு அப்படின்னா
எவ்வளவு தூரம் முன் தயாரிப்போட போயிருப்பாரு. இருக்கிற சந்தியாவந்தனம் எல்லாம் சொல்லி முடிச்சு, அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த சாமகிரிகை எல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு, அதையெல்லாம் செய்து முடிச்சு பூணூல் எல்லாம் சரியா தடவி போட்டுக்கிட்டு போய் அங்க தைலாபுரத்துக்கு போயிருக்காரு. ஆனா கால் பதிக்கல, வெளியில விரட்டி விட்டாங்க. ஏன்னா தெரியும் குருமூர்த்தி எங்க வராரோ அந்த இடம் புல் முளைச்சு போயிடும், அது ஆமை புகுந்த வீடு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்காரு டாக்டரையா. அந்த விஷயத்துல அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டாங்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்றத்தின் கொள்கையாக இருக்கிறது. அந்த மாதிரி சிந்தனை எதுவுமே இல்லாம கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாமக பிஜேபியின் கூட்டணியில நம்முடைய மோடி அவர்களின் கையை பிடிச்சிட்டு தான் நின்றுச்சு. அதனால குருமூர்த்தி அவர்கள் எந்த விதத்தில் பிஜேபியோட தலைவராக இருக்கிறார், அவர் போய் எப்படி ஒரு தூது அனுப்பலாம், அவர் எப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலாம், அது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல மக்கள் மத்தியில. இவர் யாரு? இவர் சூத்திரதாரியா? இவர் சூத்திரதாரி என்றால் இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அமித்ஷாவையும் சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க, குருமூர்த்தியையும் சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஞான சூனியன்கள், பூஜ்யம். சாணக்கியன் என்று சொன்ன அமித்ஷா கூட ஒரு எலிஷா மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பரண்டு 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 வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல அவரால. எந்த விதத்திலயும் குட்டிக்கரணம் போட்டு எப்படியாவது இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை ஜெயிக்க வச்சிடலான்னு பாக்குறாரு. ஒண்ணுமே நடக்கல. அவர் தானே கூட்டணி அறிவிச்சாரு, எங்களோடது மகா கூட்டணி மகா கூட்டணி எல்லாம் சொன்னாருல்ல. அப்புறம் கூடுதலா இன்னொரு விஷயத்த சொன்னார் அந்த கூட்டணி அறிவிக்கும் போது, ஒரு கட்சியின் உள் விவகாரங்களில் நாங்கள் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு ஒரு வாக்குறுதியை சொன்னாரா இல்லையா? அது அதிமுகவுக்கு மட்டும்தானா இல்ல அவர்கள் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்குமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய உள்கட்சி பூசலைத்தானே அவர்கள் சமப்படுத்துவதற்காக அல்லது சமாதானம் செய்வதற்காக குருமூர்த்தி அனுப்பியிருக்காங்க. அப்ப எந்த கட்சி என்றாலும் அதை முற்ற முழுக்க கபலீகரம் செய்வது, அது ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கைகளாலும் கரங்களாலும் அந்த கட்சியை பிடிச்சு அது ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதா பிஜேபியோட ஒற்றை வேலை, அமித்ஷாவோட வேலை, குருமூர்த்தியோட வேலை. குருமூர்த்திக்கு நம்முடைய தைலாபுரத்தில் அங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கொடுத்திருக்கின்ற அவமானம் என்பது நிச்சயமாக தேவையானது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்திடுவேன். அந்த குளிகை எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆயுர்வேதத்துல, எல்லா நோய்களுக்கும் ஒரே குளிகை இதுதான் அப்படின்னு. அது மாதிரி எல்லா கட்சிகளோட பிரச்சனையும் ஒரே குளிகையா நான் இருக்கேன், நான் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும்னு எப்ப பாரு வாய் சவடால் விட்டுட்டு இருப்பாரு. ஒண்ணுமே நடக்கல. அவரை விரட்டி அடிச்சதுதான் பாக்கி. மின்னல், அம்மா மின்னல் வாங்க, இவக வந்திருக்காக அவங்க வந்திருக்காக. நான் சினிமால சொன்ன மாதிரி இங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தலைவரை பார்க்க இவக வந்திருக்காக. ஆனா போன வேகத்துல விரட்டி விடப்பட்டிருக்கிறார்ங்கிறது நிச்சயமா சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் என்டிஏ கூட்டணி, நேஷனல் டெஸ்ட்ராயிங் அலையன்ஸ். வேற ஒண்ணுமே இல்ல, அது நேஷனல் டெஸ்ட்ராயிங் அலையன்ஸ். அவர்கள் எந்த மாநிலத்தில் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்களுடைய மானம் மரியாதை எல்லாம் காத்துல போயிடும். மதுரை பொதுக்குழு கூட்டத்துல எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் ஒரு மிக முக்கியமான வாக்கியத்தை சொன்னார், தமிழ் நிலம், தமிழ் மொழி, தமிழ் மானம், இதை காப்பாற்றுவது நம்முடைய கடமை அப்படின்னு. தமிழர்கள் மானத்தை கப்பலேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்கட்சி கூட்டணியினர். பிஜேபி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக எல்லாமாக சேர்ந்து தமிழ் நிலத்தின் மானத்தை கூவி கூவி விற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்து தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் மொழியை, தமிழ் மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே கூட்டணி எங்களுடைய தலைவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மட்டும்தான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாணக்கியத்தனம் இது அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப பாஜக கூட்டணியோடு இருந்தா தேர்தல் சந்திக்க முடியாது, தேமுதிக பாமகவோடு ஒரு அதிருப்தி ஏற்பட்டா மீண்டும் பாமக தேமுதிக பாஜக கூட்டணி அமையும், நம்ம எப்படியாவது தாவேக்காவை சேர்த்து விட்டு திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு அஜெண்டால எடப்பாடி இருக்கிறாங்க ஒரு கருத்து இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இது மாதிரி காமெடி வேற எதுவுமே இருக்க முடியாது நிச்சயமா. இவ்வளவு தூரம் ஞான சூனியமாக அவர் இருக்கிறாரே, நீ வேண்டாம் போ, இது சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் போது சண்டை போட்டுட்டா நீ வேண்டாம் போ, எங்க குரூப்ல நீ வேண்டாம், எங்க டீம்ல. விஜயுடைய வார்த்தை அதான சொல்லுது, பாஜக திமுகவை தவிர யாரும் வந்தாலும் நாங்க சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாரு விஜய். எடப்பாடி அதற்கான நடவடிக்கைகளை இப்பவே தொடங்கிட்டாரோ? எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் கிளவுன், கோமாளிகள்ப்பா. இது என்ன இந்த பானத்துக்கு இங்க வைக்கிறேன், இந்த பானத்துக்கு இங்க வைக்கிறேன் அப்படின்னு செஸ் விளையாடும் போது தூக்கி தூக்கி வைப்போம்ல, அது மாதிரி நீ வேண்டாம் போ, நீ வா உள்ள, நீ வேண்டாம் நான் ஒன்ன ஒதுக்குறேன், நீ உள்ள வந்துரு, ஜெயிச்சிடலாம்
அப்படின்னு. இது என்ன மனக்கணக்கு, மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்களா? நீங்க முடிவு பண்ணலாம். தலைவர்கள்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துட்டு வேலை பண்ண போறது யாரு? தலைவர்கள் முடிவு தான் பண்ண முடியும். கீழே இறங்கி ஒவ்வொரு ஓட் பேங்க்லயும் வீடு வீடா போய் அந்த பூத்துல நின்னு வேலை பார்த்து கடைசி வரைக்கும் அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடியது யார்? எளிய தொண்டர்கள். எளிய தொண்டர்கள், வேர்வை கொட்ட உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த தொண்டர்கள், தங்களுடைய தலைவரை அரியணையில் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற கனவோட உழைத்து கொண்டிருக்கிற தொண்டர்கள். அவங்களுக்கு உங்களோட கணக்கு பிடிக்குதா? முதல்ல பிடிக்கலையே அது. அவங்களுக்கு கசப்பாக இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிஜேபியோட போய் சேர்றீங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. திரும்ப திரும்ப பிஜேபி எல்லாருடைய தலையையும் சீவிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமே ஒத்த கருத்து இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். தவிர உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் கட்சியையே அடமானம் வைக்கிறீங்க அப்படிங்கறத கண்ணு முன்னாடி பாக்குறாங்களே. ஏன் இப்போ எடப்பாடி அவர்கள் திரும்ப திரும்ப முன்னாடியே போய் அந்த கூட்டணியில சேர்ந்தாரு? ஒரு 10 மாசம் நிம்மதியா இருக்கலாம்பா. ரெய்டு இல்லாம அல்லது ஐடி அந்த தொந்தரவு இல்லாம, இடி தொந்தரவு இல்லாம நிம்மதியா 10 மாசம் இருக்கணுங்கிறதுக்காக ஊருக்கு முன்னாடி போய் அந்த கூட்டணியில சேர்ந்தாரு. இங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு? 35 வயசுல என் பிள்ளைய எம்பி ஆக்கினதா நாம் பண்ண தப்பு, மத்திய அமைச்சர் ஆக்கினதா நாம் பண்ண தப்புங்கிறாரு. இப்படி தன்னுடைய மகனுக்கு அரியணை கிடைத்ததை தவறு என்று கண்ணீர் விட்டு கதறுகிற ஒரு தகப்பனை நம்ம இப்பதான் பாக்குறோம். தமிழ்நாட்டுல இந்த காட்சிகள்லாம் அரங்கேறிட்டு தானே இருக்கு. அவர் தேமுதிக அந்த அம்மா என்ன சொல்றாங்க? திடீர்னு திமுகவை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் திமுக என்பதை திரும்பி கூட பார்க்காம இருந்தவங்க, எடப்பாடி அவர்களுக்கும் அல்லது பிஜேபிக்கும் ஜாலரா அடிச்சிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு எங்களுக்கு திமுகவையும் பிடிக்கிறது அப்படிங்கிற துணியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தங்களுடைய சுயநலத்துக்காக இவர்கள் தங்களை கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க தயாரா இருக்கோம் விக்கிறதுக்கு, நாங்க தயாரா இருக்கோம் அடிமையா, எங்களை யாராவது எடுத்துக்கோங்க. இப்ப கிரிக்கெட்ல எல்லாம் 100 கோடிக்கு பிளேயர்ஸ விலைக்கு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐபிஎல் கிரிக்கெட்டும் இந்த என்டிஏ கூட்டணியும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். யார் தயாரா இருக்காங்களோ அவங்கள விலைக்கு வாங்குறதா இந்த கூட்டணியோட ஒரே கொள்கையா இருக்கு. எனவே எந்த தலைவர் விலைக்கு போக போறாருங்கிறத பார்க்கலாம். ஆனால் நீங்களே பாருங்களேன், திமுக தலைமையில் இருக்கின்ற எங்களுடைய தலைவர் தலைமையில் இருக்கின்ற எங்களுடைய இந்தியா கூட்டணி எவ்வளவு கட்டுக்கோப்பா, எவ்வளவு தூரம் கொள்கை பிடிப்போடு, மக்கள் நலன் சார்ந்த அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதனால திரும்ப திரும்ப இபிஎஸ் போடுகின்ற அந்த மனக்கணக்கு, குடிக்கின்ற மனப்பால் எல்லாமே தவறாக போகிறது. நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பின் இபிஎஸ் காணாமல் போய்விடுவார். தேமுதிக காணாமல் போய்விடும். பாட்டாளி மக்கள் கட்சியும் காணாமல் போய்விடும்ங்கிறதா முக்கியம். அதை தவிர பிஜேபி எப்பவுமே செய்யற அந்த அரசியல் விளையாட்டை தான் தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செய்யுது. மகாராஷ்டிரால அஜித் பவாரை பிரிச்செடுத்து என்னெல்லாமோ ஒரு அரசியல் விளையாட்டு செய்தாங்கல்ல, அதே தமிழ்நாட்டிலும் ஒரு அஜித் பவார் உருவாவார்னு சொன்னாங்கல்ல. அந்த அஜித் பவார் யாருன்னா அன்புமணி அப்படிங்கிறத இப்ப நிரூபிச்சுட்டாங்க. எனவே இவர்களுடைய அத்தனை விளையாட்டும் காணல் நீராக காணாமல் போயிடும். தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலாம். எங்களுடைய தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறும். இதுல இப்ப எடப்பாடி குறித்தான கேள்வி ஒரு மெகா கூட்டணி அமைச்சா ஒரு ஃபைட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எல்லோருக்கும் இருக்கு. ஆனா கூட்டணி ஒருங்கிணைப்பதுல அவர் ரொம்ப சுணக்கம் காட்டுறாரு. எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக இருக்கு. அதை எப்படி பாக்குறது? ஒரு தலைமை பண்பு இல்லையா, இல்ல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? அதை எப்படி பாக்குறது? இல்ல பிடிவாதமா இல்ல. அவரு பிடிவாதமா இல்லாம இருந்ததுனாலதான் பிஜேபியோட போய் முதல்ல ஆளா சேர்ந்தாரா இல்லையா கூட்டணியில? இது நாள் வரைக்கும் கூட்டணி இல்ல, நாங்க பிஜேபி பக்கமே தலை வைக்க மாட்டோம். தேமுதிக பாமக கிட்ட எல்லாம் பிடிவாதமா இருக்கிறாரு. அந்த பிஜேபியோட நாங்க கூட்டணியே இல்ல, பிஜேபி பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம், பிஜேபி இருக்கிற திசையே எதுன்னு தெரியாதுன்னு சொன்னவர் 4-5 கார் மாறி போய் கூட்டணியை முதல்ல வச்சுட்டு வந்தார் இல்லையா? அதே மாதிரி இங்க இப்போ தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே அவரவர் விலையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேற ஒண்ணுமே இல்ல. அவங்கவங்க ஒரு விலைய சொல்றாங்க. அந்த விலையை கொடுக்க வேண்டியது அமித்ஷா தான். அதுல இபிஎஸ்க்கு ஒரு வேலையும் இல்ல. அவர் தன்னை காப்பாற்றி கொண்டார். இடி ரெய்டில் இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டாரு. இப்போ அவர் தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தி என்னன்னா கொடநாடு அந்த கொலை வழக்கு கத்தி மட்டும்தான். அந்த கொடநாடு கொலை வழக்கு கத்தியும் இப்போது தீர்ப்பு வெளியானால் நிச்சயமாக அவருக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் நினைக்கலாம் இந்த மாதிரி மெகா கூட்டணி அமைச்சா நாம ஸ்டஃப் ஃபைட் கொடுக்கலாமே அப்படின்னு. என்ன இது விளையாட்டா? சிறு பிள்ளைகள் விளையாட்டா? ஸ்கூல்ல எல்லாம் இந்த பக்கம் கயிறு இழுக்கும் போட்டியில இந்த பக்கம் இன்னும் 2 பேர் சேருங்க, நாம இன்னும் ஸ்ட்ராங்கா இழுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியா இது?
நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? மக்கள் நல கொள்கைகளோடு நீங்கள் இருந்தால் எல்லா கட்சியும் உங்கள்ட்ட வந்து தானாவே சேருமே. இப்ப எங்களுடைய இந்தியா கூட்டணியில எல்லா கட்சிகளும் வந்து சேர்ந்திருக்கா இல்லையா? எத்தனை பேர் முண்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா மக்கள் நல கொள்கைகளோடு இருக்கிறோம். எங்கேயும் நாங்கள் விலைக்கு போகவில்லை. எங்கேயும் பிஜேபிக்கு அடிமை பத்திரம் எழுதி கொடுக்கவில்லை. எங்களுடைய தலைவர் நிமிர்ந்து நிற்கிறார். அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியை பிஜேபி அரசாங்கம் அல்லது பிரதமர் செய்கின்ற அந்த தமிழ்நாட்டு மக்கள் விரோத போக்கை வெட்ட வெளிச்சமாக்குகிறார் அல்லவா? அது மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூட்டணி வந்திருக்குமே. இப்ப ஏன் மற்ற கட்சிகள்லாம் தயங்குறாங்க பிஜேபி கூட்டணியில சேர்றதுக்கு? ஏன்னா மக்கள் மத்தியில் அவர்கள் அவமானப்படுகிறார்கள். மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியில போய் நீங்க எப்படி சேருவீங்க? உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போய்விடுங்கிற அந்த தெளிவு பொதுமக்களுக்கு இருக்கு. இந்த கட்சியின் தலைவர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு இல்லையே. பிஜேபியோட சேர்ந்தால் அரசியல் எதிர்காலம் கிடையாது. அரசியல் எதிர்காலம் இருண்டு விடும். அரசியல் என்பது குழி தோண்டி புதைக்கப்படும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குதா? இந்த அழகுல எடப்பாடி அவர்கள் இன்னும் மெகா கூட்டணி அமைப்போம், மெகா கூட்டணி அமைப்போம்னு கிளிப்பில்ல மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் மக்கள் நலன் முக்கியம் என்று மானம் மரியாதையோடு நிமிர்ந்து நின்றிருந்தால் நிச்சயமாக எல்லா கட்சிகளும் உங்களோடு கூட்டணிக்கு வந்திருக்கும். நீங்கள் உங்களை விலைக்கு கொடுத்து விட்டீர்கள், அடிமை பத்திரம் கொடுத்து விட்டீர்கள். அதனால் அந்த மெகா கூட்டணி அமைப்போம், டஃப் ஃபைட் கொடுப்போம், மெகா கூட்டணி அமைப்போம், டஃப் ஃபைட் கொடுப்போம். என்ன இது? திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல யாருமே வரப்போறது இல்ல. பாத்துக்கிட்டே இருங்க. 2026 தேர்தல் வந்து முடிஞ்சிரும். எங்களுடைய தலைவர் 2வது முறையாக பதவியேற்பார். அந்த பதவியேற்பு விழாவுக்கு வேணா வந்துட்டு போங்க. நன்றிங்கம்மா. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.